அனைவருக்கும் வணக்கம். பச்சை மிளகாய், காய்ந்த மிளகாய். இதில் பச்சை மிளகாய் இதில் ஏதாவது நன்மை இருக்குதா அப்படின்னா, 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா, எல்லாம் நன்மைன்னு போட்டு வச்சுருப்பாங்க. இது என்ன அறிவியல் அப்படின்னா, இதை சாப்பிடுவதன் மூலம் பல நோய் உருவாக்கி, அந்த நோய்க்கு வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு வருமானம் வரும். அதனால் அறிவியல் எதை சொல்லுதோ அதை நன்கு சிந்தித்து பார்த்து ஆழ்ந்து ஆராயணும். அதை நம்மளே அதை ஃபாலோ பண்ணி அது என்ன பாதிப்புகளை உருவாக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு தான் அதை நம்பணும், அதை உபயோகிக்கணும். அப்படி பார்த்தா இந்த பச்சை மிளகாய் அப்படிங்கிறது ஒரு சனியன் அப்படின்ட்டு ஏன் டைட்டில் கொடுத்துருக்கேன்னா, அந்த அளவுக்கு இது நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியதில் பின்னணியில் இருந்து செயல்படுது அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்குங்க. இதில் அனுபவபூர்வமாக தான் நம்ம சொல்கிறோம். எல்லா உடலுக்கு பாதிக்குமான்னா, என்னை போன்ற ஆட்களுக்கு உடனடியாக அது எஃபெக்ட் காமிக்கும். நுண்ணிய அறிவு இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் அது தெரிஞ்சு போயிடும். மந்தமான அறிவு இருக்கிறதுக்கு அது நோய் முத்தி போய் காலங்களெல்லாம் போன பிறகு கடைசியில் ஒன்றுமே நடமாட முடியாத அளவுக்கு ஆன பிறகு தான் தெரியும் மூளைக்கு. இது கெடுதலும் கூட அப்போ தெரியாது மூளைக்கு. இப்படி அறியாமையில் நம்ம மனித இனம் இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி இப்போ இந்தியாங்கிறது மிகப்பெரிய ஒரு கமாடிட்டி சென்டர். மனிதர்களை வியாபார பொருட்களாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஸ்பாட் இந்தியா. அறிவியலில் என்ன சொல்லுது, இதில் வைட்டமின் சி இருக்குது, சாப்பிட்டோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி வரும். அப்புறம் அந்த பொட்டாசியம் இருக்குது, ஏகப்பட்ட சத்துக்களை சொல்லி இதெல்லாம் இருக்குது அப்படின்னா காலங்காலமாக சாப்பிட்டு வர்றோம். அப்போ இந்த சத்துக்களெல்லாம் கிடச்சி எல்லாம் ஆரோக்கியமாக இருந்திருக்கணும்ல. ஏன் இவ்வளோ நோயாளிகள் தடி ஊனிட்டு போகிற அளவுக்கு ஆகி ரொம்ப சீரழிஞ்சு சின்ன பின்னப்பட்டு கிடக்குறாங்க அப்படிங்கிறது இது அவ்வளோ தூரம் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குதுன்னு இதை எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாருமே நோய் இல்லாமல் இருக்கணுமா இல்லையா? இந்த கேள்வி தானாக வரணுமா இல்லையா? அப்படிங்கும்போது இந்த நோய்களையெல்லாம் உருவாக்கக்கூடியதே இது தான் அப்படிங்கிறது அறிவியல் கண்டுபிடிச்சானது வேறு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மக்களுக்கோ ஏன் டாக்டர்களுக்கே கூட பல பேர்த்துக்கு இது தெரியாது. நான் பலவித உண்மைகளை இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக பார்த்துருவோம். கைகால் குடைச்சல், மூட்டு வலி, அப்புறம் இந்த நாடி துடிப்பு குறைவாக ஆகிறது, இருதய துடிப்பு அப்படியே கம்மியாகிறது, படபடப்பு, இதுகளுக்கெல்லாம் மூல காரணமே இந்த பச்சை மிளகாய் தான். இப்போ கொய்யாப்பழம் இருக்குது, தன்னுடைய இனத்தை பெருக்கிறதுக்காக கொய்யாப்பழத்தில் விதைகள் இருக்குது. அதை பறவைகள் மற்ற விலங்குகள் மனிதர்கள் எல்லாம் சாப்பிட்டு அதை கொண்டு போய் வேறு இடத்துல போட்டு அதனுடைய தாவர இனத்தை பெருக்க செய்யறதுக்காக இந்த விதைகளுக்கு ஒரு இனிப்பை கொடுத்துருக்கு. இது நியாயம். ஏன்னா சாப்பிட்டு அதை கொண்டு போய் வெளியே அடுத்த பக்கம் போடும்போது அது வருது அப்படிங்கிறது. இந்த மிளகாய் மனிதன் சாப்பிட்டா காரம் அடிக்குது. இந்த விதையை இனப்பெருக்கத்துக்காக அது படைச்சிருந்தாலும் அது மனிதனை துன்புறுத்துது, மற்ற விலங்குகளையும் துன்புறுத்துது. அப்படிங்கும்போது அது எப்படி மனிதன் சாப்பிடக்கூடிய பொருளாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம முதல்ல கேட்டுக்கணும். இந்த மிளகாயில் இருக்கக்கூடிய காரத்தன்மை வயிற்றுக்குள் சுரக்கக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் அமிலம், இந்த 2 வேதிவினை புரியும் பொழுது மிக அதிக அளவில் நுரைத்தல் நடைபெறும். வகுத்துக்குள்ளே பச்சை மிளகாய் சாப்பிடும் பொழுது வயிற்றுக்குள்ளே அளவுக்கு அதிகமான நுரை கிளம்பும். அதாவது வாஷிங் மெஷினில் போட்டு சுற்றும் பொழுது எப்படி நுரை வருதோ அந்த மாதிரி வயிற்றுக்குள்ளே நுரை கிளம்பிடும். இது வாயு தொல்லையை உருவாக்கும். மிகப்பெரிய வாயு தொல்லைக்கு மூல காரணம் இந்த பச்சை மிளகாய் தான். மூட்டு வலி, கைகால் வலி, உடல் வலி, இன்னும் என்னென்ன வலி இருக்குதோ அத்தனை வலியும் வாய்வு அப்படிங்கிற ஒரு காரணியினால தான் உருவாகுது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு முதல் காரணம் இந்த பச்சை மிளகாய். இதை ஒரு வாரம் நீங்கள் நிறுத்திடுங்க, சுத்தமாக தவிர்த்துட்டு பாருங்கள். ஏற்கனவே கைகால் வலி, உடல் வலி இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாற்றங்கள் தெரியும். இதை அறவே நீக்கிடணும். பச்சை மிளகாயை 40 வயசுக்கு மேலே போயிட்டு இது தேவையற்ற உணவு, குழந்தைகளுக்கே இது தேவையற்ற உணவு தாங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க. இது பழக்கப்படுத்தி விட்டுட்டாங்க அப்படிங்கிறதுனால இது ஒரு மைண்ட் செட். இதை சுவை மிகுந்தது, பச்சை மிளகாய் போட்டால் காரம் சுவையாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மைண்ட் செட்டு தானே ஒழிய உண்மையிலுமே அப்படியெல்லாம் எதுவுமே சுவையெல்லாம் இதில் இல்லை. காரம் என்பது அரிப்புத்தன்மை மிக்கது. இது நாக்கில் இருக்கிற சுவை மூட்டுகளை பாதிக்கும், தொண்டையில் இருக்கிற கேன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. பச்சை மிளகாய் சிகரெட்டை விட மோசமானது பச்சை மிளகாய் அப்படிங்கிறத
நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். பெண்கள் வந்து சிகரெட்டே குடிக்கிறது இல்லை. ஆனால் அவங்களுக்கெல்லாம் தொண்டை கேன்சர் ஏன் வருது அப்படின்ட்டுலாம் யோசிக்கணும். இது வந்து அவங்கவங்க வந்து அனுபவபூர்வமாக இதை சுத்தமாக தவிர்த்து தான் அதனுடைய நட்பலன்கள் என்ன, நம்ம உடலில் மாற்றம் ஏற்படக்கூடியது என்ன வகையில் மாறுது அப்படிங்கிறதெல்லாம் கவனித்து பார்த்து புரிஞ்சுக்கணும். நம்ம ஏதோ வீடியோ போடுறோம், வியூஸ்க்காக போடுறோன்ட்டு பல பேர் கமெண்ட் கூட போடுவாங்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்களாக வந்து உங்களை சுய பரிசோதனை செஞ்சு அந்த பச்சை மிளகாயை தவிர்த்து அந்த பக்கமே திரும்பக்கூடாது. குடும்பத்துக்கே அது ஆகாதுங்கிற மாதிரி ஒரு வாரத்துக்கு அதை உபயோகிக்காமல் இருந்து பாருங்கள். நிச்சயமாக உடலில் வந்து அந்த வலியெல்லாம் நீங்கும். பலவித மாற்றங்கள், நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அந்த வாயு தொல்லையெல்லாம் வந்து இருக்கிறதுனால உடல் வலி உண்டாகிறதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. இந்த வாயுவை சரி பண்ணுறதுக்கு இஞ்சி, சுக்கு, இன்னும் பல விதமான விஷயங்களெல்லாம் சேர்த்து போட்டு சமைக்கும் பொழுது போயிடும் அப்படின்ட்டு இந்த சித்த மருத்துவங்கள் பல பேர் பல விதமாக சொல்லுவாங்க. அதையெல்லாம் எதையும் நம்பாதீங்க. இப்போ புளியே இருக்குது. அந்த புளி வந்து நச்சுக்கொல்லி, சயனைடை கூட அது வந்து முறிக்கக்கூடியது. அதுக்காக வந்து சயனைடை அந்த புளி தண்ணியில் கரைச்சி குடித்தோம்னா அது வந்து என்ன ஆகும்? அதனால் அதுக்குண்டான பலன் வந்து தன்மை வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே போல் தான் சயனைடை போல தான் இந்த பச்சை மிளகாய். இதெல்லாம் நீங்கள் என்ன ஒரு கூட காரணிகள் சேர்த்துனாலும் அதனுடைய தன்மை மாற போகிறது இல்லைங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிட்டு இதை அறவே நீக்கிருங்க அப்படிங்கிறத நம்முடைய கருத்து. இது வெயிலில் காய்ந்த சனியன்னு சொல்லலாம். வரமிளகாய், ஏதாவது காய்ந்த மிளகாய். இந்த மிளகாயை வந்து உபயோகிக்கிறது எப்படிங்கிறத முதல் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இதை வந்து நம்ம ரெடிமேட் பொடியாக வாங்கி யூஸ் பண்ணுறோம். அதில் விதைகள், காம்பு, குச்சி, இந்த மிளகாய் முழுக்க அரைத்து பவுட்ரு பண்ணி தான் பாக்கெட்டில் வருது. அதை வாங்கி சாப்பிட்டு போட்டு நம்ம வாரத்துக்கு ஒருக்கா என்ன வியாதின்னே தெரியாமல் பலவித இன்னல்களை உண்டாக்கிக்கிட்டு டாக்டர்கிட்ட போய் அவரும் கண்டுபிடிக்க முடியாமல் டாக்டர் திணறி போய் ஏதோ ஒரு மருத்துவத்தை பண்ணி விடுவார். அது என்ன மருத்துவம்னா உடலை மரத்து போக செய்கிறது. அதாவது வலி நிவாரணின்னு தமிழில் சொல்லுவாங்க. அதை கொடுத்துட்டோம்னா எந்த வியாதி இருந்தாலும் நமக்கு மூளைக்கு தெரியாது. மூளைக்கு தெரியாமல் மறைக்கக்கூடிய வேலை செய்கிறது தான் இந்த அலோபதி மருத்துவம் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நம்ம மூதாதையர் பாட்டி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த காய்ந்த மிளகாயை யூஸ் பண்ணுவாங்க. பெரும்பாலும் குறைவாக தான் யூஸ் பண்ணுவாங்க. 1, 2 போடுவாங்க மிளகு சாறு வைக்கிறதுக்கு கூட. அதாவது அசைவ உணவு குழம்பு வைப்பாங்க, அதுக்கு கூட குறைவாக வச்சுட்டு இந்த மிளகு, இஞ்சி இது போன்ற காரப்பொருள்களை தான் அதிகமாக சேர்த்து அந்த அசைவ குழம்புகளை கூட வைப்பாங்க. இதெல்லாம் வெளியிலேருந்து வந்தது தான் இந்த மிளகாய் என்பது. இதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இதை தவிர நீங்கள் எந்த வழியில் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கிறீங்களோ அது முழுக்க கெடுதல் தான். எந்த நன்மையும் உங்கள் உடலுக்கு தரக்கூடியதெல்லாம் உங்கள் குடும்பத்துக்கே சீரழிக்கக்கூடிய சனினே இந்த பச்சை மிளகாயும் காய்ந்த மிளகாயும் தான். இதெல்லாம் இல்லாமல் எப்படி நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்றதுன்னா அது வந்து டேஸ்ட்டு கிடையாது, மைண்ட் செட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. உங்களை மனதை மதிவைக்கு காலங்காலமாக சொல்லப்பட்டு வந்ததுனால அதில் டேஸ்ட் இருக்கிறோமா நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இஞ்சி சாப்பிடும்போது தேவையில்லாத சளியெல்லாம் மூக்கு வழியே ஒழுகிடும் சாப்பிடும் பொழுது. அதுதான் வந்து மருந்து பொருள், உடலுக்கு தேவையானது. மிளகு அதே போல் தான். ஆனால் இதை சாப்பிட்டிங்கன்னா மூக்குலெல்லாம் ஒன்றும் வராது. இஞ்சி போட்டால் தான் அந்த காரத்துக்கு வந்து மூக்கிலிருந்து சளியாக வரும். காய்ந்த மிளகாயை சமையலில் உபயோகிக்கும் பொழுது காம்பை நீக்கிட்டு உள்ளே இருக்கிற விதைகளை முற்றிலுமாக நீக்கிட்டு ஒரு விதை கூட போடக்கூடாது. சமையலில் கலக்கவே கூடாது விதைகள். ஒரு விதை கூட இல்லாமல் சுத்தமாக அந்த தோலை வந்து முழு மிளகாயாவோ அரை மிளகாயாவோ கிள்ளி போடணும். அதை வந்து சாப்பிடும்போது அதை தனியாக எடுத்து டிஸ்போஸ் பண்ணுற எப்படி நம்ம கருவேப்பிலை எடுக்கிறோம். அதாவது உடலுக்கு தேவையான சத்துக்களை தரக்கூடிய கருவேப்பிலையை தூக்கி வச்சிடறோம். தேவையில்லாத பொருளும் அரைச்சி உள்ளே விழுங்கிடுறோம். இது எவ்வளோ முட்டாள்தனங்கிறத நம்ம யாருமே சொல்லித்தரல, அதனால் செஞ்சிட்ருக்குறோம். அதனால் உணவில் சேர்க்கும்போது அளவாக 1, 2 சேர்த்து அதையும் வந்து கருவேப்பிலை போல் வெளியே எடுத்துடணும். வயிற்றுக்குள்ளே இந்த மிளகாய் எந்த ஒரு அந்த எசன்ஸ் மட்டும் கொஞ்சம் போகிறது, அதுவுமே பாதிப்பை கொடுக்கக்கூடியது தான். இது முழுக்க வந்து பவுடராக பண்ணி சாப்பிடும் பொழுது குடலில் இருக்கக்கூடிய, அதாவது சத்துக்களை உறிஞ்சக்கூடிய பகுதியில் இருக்கிற திசுக்கள் மற்ற எல்லா இடங்களிலும் இது காரத்தன்மையினால் அரிச்சிரும். பல பாதிப்புகள் இதனால தான். மூளைக்கு வந்து செயலிழந்து போய் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் தான் சுவைங்கிறத
அது புரிஞ்சுக்கிட்டு என்னென்னமோ செஞ்சு அதை தடுக்கக்கூடிய வேலைகளில் தான் இந்த மாதிரி பலவித இன்னல்கள் வந்து உடலுக்கு ஏற்படுது. இந்த வாயு பச்சை மிளகாய் மூலமாக வாயு அதிகமாக உற்பத்தியாகி கை கால் வலி, மூட்டு வலி இது போன்றது. இதை வச்சுக்கிட்டு அப்புறம் மூட்டு வலி ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு மூல காரணத்தை நீக்காமல் அங்கே போய் டாக்டர்கிட்ட போய் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்து எந்த பலனும் இருக்க போகிறது இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். நோய் நாடி, நோய் முதல் நாடி இப்படின்னு அந்த மடையன் ஒருத்தன் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த கிறுக்கன் வந்து கிறுக்கனாக இருக்குங்காட்டி தான் நம்ம ஆட்களுக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்கிறான். இதே வெளிநாட்டில் வந்து இது போல் ஒரு கிறுக்கன் இருந்து சொல்லியிருந்தால் அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. நோய்க்கு வந்து எது நாடி முதல் நாடி அப்படின்னா அதுக்கான காரணத்தை கண்டுபிடி, மருத்துவம் செய்யாத, காரணத்தை கண்டுபிடிச்சி அதை நீக்குன்னு சொல்கிறான். திருவள்ளுவரை தான் நான் சொல்கிறேன். அதனால் வந்து இந்த பச்சை மிளகாயை அறவே நீக்கிட்டிங்கன்னா உடல் வலி, கை கால் குடைச்சல் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்காதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் அனுபவபூர்வமாக அதை அனுபவித்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. அதே போல் காய்ந்த மிளகாய் வந்து இது போல் விதை நீக்கி தான் உபயோகிக்கணும். அதிகமாக உபயோகிக்கக்கூடாது. இந்த பொடியெல்லாம் வாங்கி போட்டு நல்லா கலராக வரணும், நல்லா காரமாக இருக்கணும், நாக்கு எரியணும், எல்லா பாகங்களும் எரியணும் அப்படின்ட்டுலாம் சில பேர் வந்து அது பெருமையாக வேறு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவர்களெல்லாம் சீக்கிரம் வந்து நோய்வாய்ப்பட்டு போய் பல இன்னல்களுக்கு ஆளாயிடுவாங்க. என்ன சொல்லியும் திருந்தாமல் அப்புறம் நோய்வாய்ப்பட்டவர் மற்றவங்களிடம் இருந்து அன்பையும் கருணையும் எதிர்பார்க்கறது என்ன ஒரு மென்டாலிட்டின்னு எனக்கு புரியல. முதல்ல இவ்வளோ தூரம் நம்ம விளக்கமாக சொல்கிறோம், மறுபடியும் சாப்பிட்டு போட்டு அதை அரைச்சி குழம்பு வச்சு எல்லாம் சாப்பிட்டு போட்டு அதில் வியாதிகளை வரவழைச்சிக்கிட்டு பின்னாடி ஐயோ அம்மா என்னை பாரு யாருமே கருணை காட்ட மாட்டேங்கிறாங்க இறைவா அப்படின்னா என்ன ஆக போகுது? புத்தி உள்ளவங்க சொல்லும்போது அதை வந்து என்னங்கிறது யோசித்து நம்ம உடலை வந்து என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுங்கிறது கவனிக்கணும். 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு கடையில் போய் எதையாவது சாப்பிட்டுட்டு 2 நாள் கழித்து உடல் உபாதைகள் உண்டாயிரும். காலையில் சாப்பிட்டதே மறந்து போயிடும். 2 நாட்களுக்கு முன்பு சாப்பிட்டு எப்படி ஞாபகம் வரும்? இப்படியெல்லாம் இருக்கிறதுனால தெளிவாக நம்ம சொல்லிட்டோம். நீங்கள் அனுபவபூர்வமாக இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நிறுத்திட்டு உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கவனிச்சுட்டு நீங்கள் முடிவுக்கு வாங்க. இல்லை ஒன்றுமே நடக்கலை எப்போ போல தான் இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக பச்சை மிளகாயை கிலோ கணக்கில் வாங்கி அது ஊறுகாய் வடிவத்திலும் கூட வருது. என்னென்ன விதத்தில் அதை சாப்பிடக்கூடாதோ அத்தனை விதத்துலேயும் வந்து இப்போ வந்துட்டு இருக்கிறதுனால அதையெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. அது பேஸ்ட்டும் கூட அந்த கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த என்ன ஆசிட் அது சிட்ரிக் ஆசிட் மாதிரி ஏதோ ஒன்று விட்டு இந்த வினிகர் அதை ஊற்றி கெடாமல் இருக்கிறதுக்காக நம்மளை ஏமாற்றி பச்சை மிளகாய் பேஸ்ட்டுன்னு ஓட்டெல்லாம் பாக்கெட்டில் வருது. இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோன்னா இன்னும் வந்து அந்த யமனை வந்து நம்ம பூ தூவி வாடா வாடான்னு வரவேற்கிற மாதிரி இருக்கும். அப்படித்தான் இது நம்மளை நாம செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதுலேருந்து இந்த ஒரு பொருளை கட் பண்ணினாங்களே உங்களுக்கு பாதி வியாதிகள் சரியாயிரும் அப்படிங்கிறத நீங்கள் வாழ்நாளில் அனுபவிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. நான் சொல்கிறது வந்து உண்மையாக இல்லைங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் இது போன்ற முட்டாள்தனத்தை எங்கெங்கிருந்து எப்படி எப்படி வருதுங்கிறத விளக்கி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.